மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி கருகும் நிலையில் பயிர்கள். பல மணி நேர மின்வெட்டால் விவசாய பணிகளை செய்ய முடியாமல் தவிக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகள். நீரின்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற தவேக அரசு முயற்சிக்கவில்லை. டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் உங்கள் பக்கம்தான், நானும் உங்களுக்காக இருக்கிறேன். திமுக தலைவரை பார்த்ததும் உணர்ச்சி பொங்க பேசிய சிறுவன். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. ஒன்றிய அமைச்சரவை ஓரிரு நாட்களில் மாற்றம் செய்யப்படுகிறது. நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான், ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோரின் பதவிகள் பறிக்கப்படலாம் என தகவல். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் புதிய நிதி அமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பு. சென்னை அம்பத்தூரில் 2 கிலோ கஞ்சா, 1800 போதை மாத்திரைகள் பறிமுதல். பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுப்பதில் தடுமாறும் தவேக அரசு. சென்னை ஆர்கே நகரில் அடிக்கடி நிகழும் மின்வெட்டால் பொதுமக்கள் சாலை மறியல். மின்வெட்டு மற்றும் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் சேதமடைவதாக குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. சிறுமியின் நண்பர்களே பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. தவேக ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் அத்துமீறல்களால் பரிதவிக்கும் மக்கள். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்ற பாஜக அரசு முயற்சி. எதிர்க்கட்சிகளின் நெருக்கடியை தொடர்ந்து 8 பேர் மீது வழக்கு பதிவு. ரயில்களில் விளையாட்டு வீரர்கள் ஈட்டி கொண்டு செல்ல அனுமதி. பெரிய அளவிலான விளையாட்டு உபகரணங்களையும் எடுத்து செல்லலாம் என அறிவிப்பு. தாயை பிரிந்த குட்டி யானை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு மாற்றம். நீண்ட கால பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் நோக்கில் நடவடிக்கை. நீலகிரியில் மது போதையில் காட்டு யானைகளை தொந்தரவு செய்த இளைஞர்கள். யானை கூட்டம் மிரட்டியதால் பரபரப்பு. இந்தியாவில் மேலும் 1,20,000 கோடி ரூபாய் முதலீடு. முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோசாவாவை வீழ்த்தி ஐவரி கோஸ்ட் வெற்றி. முதன்முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது ஐவரி கோஸ்ட். ஜெர்மனியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு நுழைந்தது ஈக்வடார். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற்றம். துனிசியாவை வீழ்த்தி 3-1 என அசத்தல். மற்றொரு போட்டியில் ஜப்பான் ஸ்வீடன் இடையேயான போட்டி டிரா. இந்தியா அயர்லாந்து T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். ஸ்ரேயாஸ் தலைமையில் முதல் முறையாக களம் இறங்குகிறது இந்திய T20 அணி.